ஞாபகம் வச்சுக்கோ, அவன் நமக்கு தேவை. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. என்ன 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கியா? சொல்லு. அரவிந்த், என்கிட்ட நீ என்ன வேணும் உனக்கு? ഹായ് എൻ്റെ പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പോൾ നമ്മളത് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ സൂര്യനുണ്ട് 7ാം വരിയ മൂവിയിലെ ആ ഒരു സോങ് ഒക്കെ നല്ല രസമുള്ള സോങ് കഴിഞ്ഞതിന് ശേഷമുള്ള സീനാണ്. എന്താ വരാൻ പോകുന്നത് നോക്കാം. കാരണം ഇപ്പോഴും ആ ഒരു കൂൾ ട്രാക്കിൽ തന്നെ ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. പ്രത്യേകിച്ച് മുന്നന്തിച്ചാറിലെ ഗംഭീര സോങ് ആയിരുന്നു. ചാറ ഒരു മുന്നന്തി ആ സോങ്ങിന് ശേഷം വരുന്ന സീനാണ്. നമുക്ക് നേരെ സീനിലോട്ട് പോകുന്നത്. ലിറിക്സ് ഒക്കെ എന്തൊക്കെയാണ് ആ സോങ് കഴിഞ്ഞ എല്ലാരും നടന്നൊക്കെ പോകുന്ന കാണിക്കുന്നല്ലേ രണ്ടുപേരും. ഡേ 62 അത്രയാ? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்கு. ஊர்ல இருந்து சொந்தக்காரங்களா வராங்கப்பா. கேம்பஸ் பாக்குறதுக்கு. ஊரா? பெட்டா தான சொன்னவரு. ஏய், காஞ்சிபுரம்ப்பா. காஞ்சிபுரத்துல சொந்தக்காரங்களா வராங்க. ஒரு 20 டிக்கெட் முன்னாடி ஓடி போட்டு வச்சுறேனா? சொந்தக்கார. அவங்க எல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டாங்கடா. வீட்டுல பணியாரம் சுட்டுட்டு வந்தோம். എപ്പിടിപ്പെട്ട പരമ്പര എന്നൊക്കെ പറഞ്ഞിട്ടുണ്ട്. എന്തോ ഒരു സാധനം അമ്മൂമ്മ പറയുന്നുണ്ടായിരുന്നോ? അവരെന്തോ വലിയ ഫാമിലിയിലുള്ളവരാണ്. അല്ല ഡയലോഗ് പറഞ്ഞില്ലേ ഇപ്പൊ? நல்லா இருக்கியா? யாரு நீங்க? ஏமா எங்க ஞாபகம் இல்ல? ஏமா எங்க ஊருக்கு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தியே. போதி தர்மம் சொல்லி சொந்தக்காரங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு போனீங்க. அதனால இல்லையே. என்னங்க எப்படி சொல்லுது? இந்த பிள்ளை ஞாபகம் இல்ல உங்களுக்கு? நம்ம வீட்டுக்கு வந்து ரத்த பரிசோதனை எல்லாம் பண்ணிச்சுல. நம்ம வம்சத்தை பத்தி கூட கேட்டேன். ஊசி போட்டுச்சுல. இந்த மாதிரில இருந்துச்சு. போங்க நீங்க. ஏமா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அரவிந்தனை பத்தி நிறைய விசாரிச்சியே. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. அரவிந்தன் யாரும் தெரியாது. ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கும். சாரி, எக்ஸ்கியூஸ் மீ. என்னங்க இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது? எனக்கு கூட இந்த பொண்ணை பார்த்த மாதிரி இருக்கேனே. ബോധിധർമ്മ വംശം രക്തൊക്കെ എടുത്തിട്ടുണ്ടായിരുന്നു. ബ്ലഡ് ഒക്കെ ഞാനല്ല സ്പോയിൽ ചെയ്തത്. അവരെന്നെ പറഞ്ഞില്ലേ ബ്ലഡ് ഒക്കെ എടുത്തുകൊണ്ടൊന്നുണ്ടാക്കാം. நாளைக்கு இந்த கிஃப்ட கொடுத்ததும் இதுக்காகவே என்ன லவ் பண்ணணும். I love you. ഇതാണ് ഗിഫ്റ്റ്. അതുണ്ട് ഹാൻഡ് മെയ്ഡ് ക്യൂട്ട് ഗിഫ്റ്റ് ആണ്. ഇങ്ങനെ இது நானே பண்ணது. நிஜமாவா? இதெல்லாம் தெரியுமா உனக்கு? அதுல என்ன எழுதிருக்குன்னு படிச்சு I love you. Oh, thank you. I love you too. என் friend மாலதிக்கு டால்ஸ் ரொம்ப பிடிக்கும். அவளுக்கும் சேர்த்து ஒன்னு பண்ணிக்கலாம்ல. இப்போ இத பார்த்தா புடிங்கவா. நெக்ஸ்ட் டைம் அவளுக்கு ஒன்னு பண்ணி கொடு, ஓகே? But thank you so much. It's lovely. Thank you. சரி, நான் வெளிய போறேன். நீ வரியா? ஸ்கூட்டரா? வரியா? ആള് കൺഫ്യൂസ്ഡ് ആയി. ഐ ലവ് ഒക്കെ ഭയങ്കര സിമ്പിൾ ആയിട്ടാ പറയുന്നത്. ഐ ലവ് യു ടു എന്ന് പറയുന്നത്. ഓ என்னடா gift கொடுத்துட்டியா? கொடுத்தேன். சூப்பர் சூப்பர். டேய் அரவிந்த் gift கொடுத்தாடா. என்ன சொன்னா? I love you ன்னு சொன்னா. Congratulations. இல்லடா அந்த I love you ல எதுவுமே இல்லடா. நீங்க தான் புதன்கிழமை மாதிரி சொல்லிட்டு போயிட்டா. ഇവിടെ കാർത്തി സൗണ്ട്. കൊണ്ടങ്ങൾ എന്തു പറഞ്ഞാലും love you ന്നാ. அப்பா பையனோட I love you ന്നാ. அம்மா புள்ளையோட I love you ന്നാ. டாடா பை பை மாதிரி ஆயி போய். சிச்சுவேஷன் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நான் ஏடிஎம் உள்ள இருக்கேன், அவன் வெளியே இருக்கான். இன்னைக்கு ஐ லவ் யூ கிஃப்ட் கொடுத்துட்டான். ஏதோ சொல்லி சமாளிச்சிட்டேன். என்ன பண்ணலாம்? ஜாக்கிரதை, பக்குவமா அவங்கிட்ட விஷயத்த சொல்லு. ஞாபகம் வச்சுக்கோ,
அவன் நமக்கு தேவை. கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணு. கூட்டலாம் பேசுறா, என்ன பண்ண சொல்ற? ஓகே ஓகே, கால் யூ. வர நான் கூப்பிடுறேன். அதான் மറ്റേ ക്യാരക്ടർ ഇമ്പോർട്ടൻസ് കൊടുത്തല്ലേ കൂടുതൽ. അവരെന്തോ റിസർച്ച് ചെയ്യുന്നല്ലേ. ആ அரவிந்த் ஒரு 2 மினிட்ஸ் இங்க இரு, தோ வந்துடுறேன். சரி. യൂസ് ചെയ്യത്തില്ലല്ലോ പോയി. ஹாய் அங்கிள். ஆமா சுபா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. கொண்டு வந்திருக்கியா? யா இருக்கு. இப்போ ரிசர்ச்ல எந்த அளவு இருக்கு? 4 months முன்னாடியே முடிச்சிட்டேன். ம். இப்போ சைனாவுக்கும் யுஎஸ்க்கும் தீசிஸ் அனுப்பியிருக்கேன். இங்க கூட பெர்மிஷனுக்கு அப்ளை பண்ணிருக்கேன். அப்படியா? எனக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்திருக்கீங்க அங்கிள். சும்மா இருக்கிறதாமா, உனக்காக யூஸ் ஆயிடுமே. എന്തോ ബുക്ക് ആ കൊടുത്ത ബുക്ക്. ആ இன்ஸ்பெக்ஷன் நாளைக்கு தான். அதுக்கு முன்னாடி வச்சா பிரச்சனை ஒண்ணும் இல்ல. ஓகே. അവിടെ വെക്കുന്നോ? അതെടുത്ത് കൊടുക്കാണ്. அந்த பையன் சொல்லிட்டல. എന്തോ പറയാനുണ്ട് കേട്ടാ. ஹாய். എന്തോ കാര്യം പറഞ്ഞിട്ടില്ല. நாளைக்கு ஒரு 10 o'clock ஃப்ரீயா இருப்பியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே. அவளும் கொஞ்சம் பேசணும். அதே மாதிரி 2 பேரும் ஒரே விஷயம் தான் பேசணும்னு நினைக்கிறேன். ஓகே. பை. ഇപ്പൊ തന്നെ പേസിക്കൂടെ? നാളെ കാലത്തൊക്കെ വന്നിനാ പടം പോണല്ലേ. சித்தப்பா, யாரா அந்த பொண்ணு? பாத்தீங்களா? நம்ம இதோ கூப்பிடுறேன். நிறுத்துறா. எத்தனை நாளா தெரியும் அவள உனக்கு? ஒரு 2.5 மாசமா தெரியும். ஏன்? 2.5 மாசமாவா? அவ 1.5 வருஷமா உன்னை தான் தேடிட்டு இருக்கா, தெரியுமா உனக்கு? சரி நீங்க வேற. ஒரு ஆராய்ச்சிக்கு குரங்குன்னு சொல்லி கேட்டா அதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அவ குரங்கு ஆராய்ச்சிக்கெல்லாம் வரலப்பா, உன்னை தான் ஆராய்ச்சி பண்றா. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம கிராமத்துக்கு வந்து போதி தர்ம வம்சாவளி யாருன்னு கேட்டு நம்ம சாதிசாங்க எல்லாத்தையும் பிளட் டெஸ்ட் எடுத்தா. போதி தர்ம ஓவியத்தையும் உன் போட்டாவையும் ஒண்ணா வச்சு பார்த்து உன் பேர் என்ன, நீ எங்க வேலை செய்யறலாம் கேட்டா. அதுக்கப்புறம் மறுபடியும் அவளை நான் இங்க பார்த்தேன். எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சா. உன்னை தெரியவே தெரியாம சொல்லிட்டா. உங்க சித்தி அப்பவே அடிச்சு சொன்னா. நான் தான் நம்பாம விட்டேன். இப்ப பார்த்தா உன்னை இறக்கி விட்டு கையாடிட்டு போற. ഓൺ ദ സ്പോട്ട് തന്നെ പോകണല്ലോ. அரவிந்த் என்ன இப்போதான் டிராப் பண்ணா? யார்? என்ன 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தியா? சொல்லு. அரவிந்த் என்கிட்ட இருந்து என்ன வேணும் உனக்கு? ஆ? அரவிந்த் அரவிந்த் இல்ல இந்த பாரு. ഓ ബീജിയം ഉണ്ടോ? ഗംഭീര ബീജിയം പക്ഷെ അല്ലേ? ട്വിസ്റ്റ് വന്നായിരുന്നു അല്ലേ? ഫുള്ള് പഠിച്ചിട്ടിരിക്കാണ്. വിത്ത് ബീജിയം ആ സീൻ കാണിച്ചപ്പോ ഫുൾ ഹിസ്റ്ററി അറിയാം. ആളെ കുറിച്ച് അറിയാം ഫുള്ളായിട്ട്. അത്ര 1.5 വർഷമായിട്ട് അന്വേഷിക്കുന്നല്ലോ അവരെ. எல்லாம் பிளான். திட்டம் போட்டு ஏமாத்திருக்கா. அரவிந்த் நாளைக்கு உன்கிட்ட பேசணும்னு சொன்னது இது பத்தி தான். நான் ஒரு ஆராய்ச்சி பண்றேன். மடைய மாதிரி எல்லாத்தையும் நம்பிட்டேன். இவன் ஏன்டா உன்னை சுத்தி வரான்னு எல்லாரும் கேட்டானுங்க. என் மண்டையில தான் ஏறவே இல்லை. பொய் எல்லாம் பொய். உயிரோட போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டா. நான் முன்னாடியே சொல்ல ட்ரை பண்ண அரவிந்த். ஏன் சொல்லணும்? இந்த எலி மொயில் கிட்ட எல்லாம் காரணமா சொல்லிட்டு இருக்க. நான் 2வது நாளே சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா நீதான் லவ் அது இதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஓ, நான் உன்னை லவ் பண்ணலன்னு சொன்னா எங்க நீ ஆராய்ச்சிக்கு ஒத்துக்க மாட்டேன்னு தான் பயந்து எப்படி சொல்லறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். கை குலுக்கினாலே லவ்னு ஆரம்பிச்சுட்டா நான் என்ன பண்ண முடியும்? பேசாத. என்ன தேடி தேடி வந்தவன் நீ. உனக்கு காரியம் என்ன வேணாலும் பண்ணுவேன். எதை வேணாலும் கொடுப்பேன். வேணா அரவிந்த், நீ சொல்றதுல வேற அர்த்தம் வருது. எல்லாம் அதுக்கு சொல்றேன். பொண்ணுங்களோட பழகாதது உன் தப்பு. பிறந்ததுல இருந்து யானை ஒட்டகம் சிகோன்னு மிருகங்களோட பழகின உனக்கு ஒரு பொண்ணு சிரிச்சு பேசினாலே லவ்னு தான் தோணும். ஆமா, லவ்னு தான் தோணுச்சு. நீ சொன்ன இந்த மிருகம் என்ன பார்த்து சிரிச்சதும் கிடையாது, நடிச்சதும் கிடையாது. நீ சிரிச்ச நம்பல. മറ്റേ സോങ് நீ பண்ணது எதுவுமே தப்பு கிடையாது. நான் லவ் பண்ண மட்டும் தப்பு. ബീജിയം இல்ல. ஆமா, லவ் தவிர வேற என்ன தெரியும் உனக்கு? போய் குப்பையில போடுவோம் லவ். ഓ
ആള് ഫുൾ ഷോക്കായി. ചീറ്റ് ചെയ്തില്ല ആ നീ ഷോക്കല്ലേ? അടുത്ത സോങ്. അല്ല ഞാനതല്ലേ അവിടെ പറഞ്ഞു, അവിടെ തന്നെ പറയാറുന്നില്ലേ? അല്ല മുന്നേ പറഞ്ഞിരുന്നെങ്കിൽ പ്രശ്നമില്ല അവിടെ. ഈ സോങ് ഭയങ്കര രക്ഷയില്ലാത്ത സോങ് ആണ്, കേട്ടില്ലേ? ഈ സോങ് ഞാൻ കേട്ടിട്ടുണ്ട്, പക്ഷെ എന്റെ വിഷ്വല് ഞാൻ കണ്ടിട്ടില്ല. സംഭവം എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ ഒരു സീനില് ഒന്നാമത് പറയുന്ന വെച്ചാൽ ഗംഭീര സീനാണ്. പ്രത്യേകിച്ച് ആ ഒരു ട്വിസ്റ്റ് വന്ന സ്ഥലത്ത് ആ ഒരു ബോധിധർമ്മന്റെ ആ ഒരു പിക്ക് കാണിച്ചപ്പോ തന്നെ ഒരു ട്രാൻസ്ഫോർമേഷൻ. അതിന്റെ കൂടെ തന്നെ അതിന് മുന്നേ തന്നെ ഏകദേശം ഫാമിലിനെ കൊണ്ടുവന്നിട്ട് ആ ഫാമിലി ഏകദേശം ഡൗട്ട് അടിക്കുന്ന ഒരു സീനും കൂടി കാണിച്ചില്ലേ? അവിടെ തന്നെ നമ്മളെ ബോധിധർമ്മന്റെ നമ്മുടെ പരമ്പര എന്നൊക്കെ പറയുന്ന സമയത്ത് തന്നെ അത് രണ്ടാമത് കാണുന്നവർക്ക് ആ ഒരു സംഭവം കിട്ടുക, ഫസ്റ്റ് കാണുമ്പോൾ കിട്ടില്ല. പക്ഷെ ആ ഒരു സംഭവം പറഞ്ഞപ്പോ തന്നെ ഏകദേശം എവിടെ നമുക്ക് ഡൗട്ട് അടിച്ചു തുടങ്ങും. പിന്നെ ആ ഒരു ട്രാക്കിലോട്ട് വന്ന് ഇപ്പൊ ആ ഒരു ഷോക്കിംഗ് സാധനം കാണിക്കുകയും ചെയ്ത് നല്ല എന്താ പറയാറില്ലേ, ആ ഒരു കറക്റ്റ് ആയിട്ട് ആൾക്കാരെ കൊണ്ടുവന്ന അവിടെ ഇല്ലായിരുന്നെങ്കിൽ ചിലപ്പോൾ അങ്ങനെ പോകില്ല. ഇല്ല, കാരണം വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഈ പുള്ളിക്കാരന്റെ പുറകെ തന്നെയാണ് റിസർച്ച് ചെയ്തെടുക്കാണ്. ആ ഫുള്ള് റിസർച്ച് റൂം എന്ന് പറയുന്നത് എനിക്ക് ബ്ലഡ് കളക്ഷൻ ഒക്കെ കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നില്ലേ? പിന്നെ ഒരു സ്ഥലത്ത് എക്സ്റേ എടുക്കുന്നതൊക്കെ കാണിച്ചില്ലേ ആ സോങ്ങിന്റെ ഇടയിൽ, മറ്റേ സോങ്ങിന്റെ ഇടയിൽ നമ്മൾ നേരത്തെ റിയാക്ട് വീഴുന്ന സമയത്ത്. അപ്പൊ അങ്ങനെയുള്ള സംഭവങ്ങളൊക്കെ ഓൾറെഡി എടുത്തു വെച്ചിട്ടുണ്ട്, അതാണ് കാണിച്ചിരിക്കുന്നത് എല്ലാ സംഭവങ്ങളും. എന്തായാലും ഇപ്പൊ ഒരു ചെറിയൊരു ഇൻട്രസ്റ്റിംഗ് ഏരിയയിലേക്ക് എത്തിയിട്ടുണ്ട്. ഇനി എങ്ങനെയായിരിക്കും നെക്സ്റ്റ് വരുന്നത്? പിന്നെ മറ്റേ ആളില്ലേ അങ്ങ് ചെന്നൈയിൽ നിന്ന് വന്ന അതും ഏകദേശം ഡേയ്സ് ആവാനായി, ഡേയ്സ് ഇങ്ങനെ പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ് സ്പീഡില്. അപ്പൊ ഇനി ആ ഒരു സംഭവത്തിലോട്ട് അടുത്ത് തന്നെ വരാൻ സാധ്യതയുണ്ട്. നമുക്ക് നോക്കാം അടുത്ത് എന്താ വരുന്നതെന്നുള്ള. അടുത്ത നമുക്കറിയാം പാട്ടാ വരുന്നത്, പാട്ടിന് ശേഷം എന്താണെന്നാണ് ഞാൻ ക്യൂരിയസ് ആയിട്ടുള്ളത്. പിന്നെ അടുത്ത പാട്ടിൽ കാണാത്ത